இப்போ எல்லோரும் கண்ணன் திருவாயை பாக்குறா. வாயுள் அந்த வாய்க்குள்ளே வையகம் ஈரேழு 14 உலகங்கள். இங்க வையகம்னா பூலோகம்னு மட்டும் இல்ல, மேல் 7 உலகங்கள். பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். கீழே 7 உலகங்கள். அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாத்தால. வாயுள் வையகம். கண்ணபிரான் வாயை திறந்தா வாய்க்குள்ள அத்தனையும் தெரியறது. கண்ட அதை எல்லோரும் பார்த்தார்கள். போன பாட்டுல பெரியாழ்வார் யசோதை மட்டும் கண்டாள். இப்ப மத்தவாளையும் கூப்பிட்டு காட்டுறான். நான் கண்டது ஏதாவது உருவெளி தோற்றமா கனவா கற்பனையா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப கோபிகைகள் பார்த்து வியந்து போறா. அவன் வாய்க்குள்ள 14 உலகம், அதுல பூலோகம், அதுல பாரத தேசம், அதுல ஆயர்பாடி கோகுலம், அதுல ஒரு கிருஷ்ணன் இதே மாதிரி வாயை திறக்கிறான். சுற்றி கோபிகைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த கிருஷ்ணன் வாய்க்குள்ள பார்த்தா மறுபடியும் 14 உலகங்கள், அதுல பூலோகம், அதுல பாரத தேசம், அதுல கோகுலம், சுற்றி கோபிகைகள் நிக்கிறா. நடுவுல கண்ணன் வாயை திறக்கிறான். அதுல 14 உலகம் போயிட்டே இருக்கு. வியந்து போய் அத்தனை பேரும் உரத்த குரல்ல கண்ணனை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாலாம். வாயுள் வையகம் கண்ட மடநல்லார்னார் பெரியாழ்வார். இந்த இடத்துல மடநல்லார்னா பெண்கள்னு அர்த்தம். அதாவது ஆய்ச்சிகள் கோபிகைகள். அது என்ன மடநல்லார்னா என்னன்னா, மடம் என்று பெண்களுக்கு ஒரு குணம் சொல்லுவோம். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு. இதுல மடம் அப்படின்னா பவ்யமாக இருப்பதுன்னு அர்த்தம். ரொம்ப பணிந்து அடங்கி பவ்யமாக இருப்பதற்கு மடம்னு பேரு. இது மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். மட நல்லார்னா அந்த பணிவு பவ்யம், அந்த மடம்ங்கிற குணம் நன்கு நிரம்ப பெற்றவர்கள். அந்த அடக்கம் பணிவு இருக்கிறதுனால அவ அவ்வளவு எளிதில் சத்தமெல்லாம் போட மாட்டாளாம். ஆனா இந்த அதிசயத்தை பார்த்தவாறே அந்த மடப்பம் என்ற குணத்தையும் தாண்டி அந்த மடநல்லார் கூட அப்பா என்ன வியப்பு என்று உரத்த குரலிலே கத்தினார்கள். யசோதை கேட்டா, ஏம்மா என்ன பார்த்தேன்னு கேட்டா. அவ சொன்னா, நீ என்ன பார்த்தேன்னு சொன்னியோ அதைத்தாம்மா நாங்களும் பார்த்தோம். இது கனவு காட்சி இல்ல, இது கற்பனை இல்ல, உருவெளி தோற்றமும் இல்ல, இது ஹாலுசினேஷன் இல்ல, ட்ரீம் இல்ல, இமேஜினேஷன் இல்ல, இலூஷன் இல்ல, வாய்க்குள்ள உண்மையாவே தெரியுது. இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். அம்மா, இவன் நந்தகோபன் குழந்தையே கிடையாதுன்ட்டாலாம். ஆயர் புத்திரன் அல்லன். இந்த இடத்துல ஆயர் அப்படின்னா வெறுமன மாடு மேய்ப்பவர்னு அர்த்தம் இல்லையா. மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா சுவையா வியாக்கியானம் பண்றார். ஆயர்னா ஆயர்களின் தலைவராகிய நந்தகோபர்னு அர்த்தம். ஆயர் புத்திரன்னா நந்தகோபருடைய பிள்ளை. அல்லன்னா கிடையாது, ஆயர் புத்திரன் அல்லன். இவன் என்ன சாதாரண நந்தகோபர் பிள்ளையா? கிடையவே கிடையாது. யசோதை பார்த்தா, என்னம்மா திடீர்னு குட்டை தூக்கி போடுறேள், நந்தகோபர் பிள்ளை இல்லையா, ஆயர் புத்திரன் அல்லன்னா? ஆமாமா, அவனுடைய பிரபாவத்தை பாரு. நந்தகோபர் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்க முடியுமா? ஆயர் புத்திரன் அல்லன். அதனால ஒரு மாடு மேய்ப்பவர் வீட்டிலே பிறந்த குழந்தை இவன் அல்லன். அப்ப இவன் யாருன்னா அரும் தெய்வம். இவன் சாட்சாத் தெய்வம். தெய்வத்திலையும் சாமானிய தெய்வம் இல்ல, அருந்தெய்வம்னா அருமையான தெய்வம், கிடைத்தற்கு அரிதான தெய்வம்னு அர்த்தம்.